கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவே நமக்கு எல்லாவற்றிற்கும் வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். பாவங்களில் இருந்து விடுதலை, பழைய சாப வாழ்க்கையிலிருந்து விடுதலை, ரட்சிப்பை கொடுக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கிறார். எல்லா விதமான கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துகிற கர்த்தர் என்பதற்காக நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறவராக இருக்கிறார், மார்க்கத்தை காண்பிக்கிறார். அந்த பாதையில் நாம் செல்லும் பொழுது முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆகவே நமக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் உலக பிரகாரமாகவும் நன்மைகளை கொடுக்கிறவராக இயேசு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை உன்னுடைய வழியாக, உன்னுடைய வாழ்வின் இரட்சகராக நீ எடுத்துக்கொள். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில விட முடியாத பாவங்கள், மறக்க முடியாத பாவங்கள், மறக்க முடியாத காரியங்கள் உன்னை சார்ந்து கொண்டிருக்குமானால், இயேசுவனிடத்தில் அவைகளை சொல்லி அறிக்கையிடும் பொழுது அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு இயேசு உனக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். மட்டுமல்ல, சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் இயேசு. ஆகவே நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளை, என்று முழுமையாய் உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், இயேசுவை சார்ந்திருப்பாயானால், அவருடைய போதனைகளுக்கு முதலிடம் கொடுத்து அவரை நம்புவாயானால், நிச்சயமாக இன்று உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பாரத்தோடு, கலங்கின இருதயத்தோடு, கனத்த இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், முழுமையாக உன்னை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு, ஒரு பெரிய விடுதலை அவர் உனக்கு கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. நீரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். இயேசுவை நம்பி வந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடும் என்று சொல்லி நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா, நிம்மதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.